சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 0783131 081. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இது ரொம்பவே முக்கியமானது சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களுக்கு. அதாவது ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தை பார்க்கலாம். வீடு வாங்கலாம் நீங்க, ஆனா கட்ட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது சுவிட்சர்லாந்துல பேசுபொருளாகவே மாறப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்துல செகண்ட் ஹோம் இல்லைன்னா விடுமுறை வீடுகள் அப்படின்னாலே எல்லோருக்கும் சட்டப்படியான ஞாபகங்கள் வரும். அதாவது அழகான ஆல்ப்ஸ் மலைச்சரிவுகள்ல இருக்கக்கூடிய சாலை வீடுகளை பத்தி எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா உண்மையில இப்படியான சாலை வீடுகள் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இல்லாம இப்போ நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலையும் வந்ததுதான் பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்கு. இந்த தகவலை தான் சுவிட்சர்லாந்தினுடைய நிலப்பரப்பு திட்டமிடல் அலுவலகமான சுவிஸ் ஆபீஸ் ஃபார் ஸ்பேஷியல் டெவலப்மெண்ட் கண்காணிச்சு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, சுவிட்சர்லாந்துன்றது ஒரு சிறிய நாடு. அங்க மிக குறைந்த நிலப்பரப்பு தான் இருக்கு. இதனால வீடமைப்பு திட்டங்கள்ல முதன்மையாக நிரந்தர குடியிருப்புல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கலாம் இருக்கு. குறிப்பா பல பகுதிகளில் வீடுகளினுடைய பற்றாக்குறை அதிகரிச்சிட்டு இருக்கு. இரண்டாவது, வீடுகளுக்கான கட்டுப்பாடுகள் இதனாலதான் கடுமையா அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் ஒரு நகராட்சி இல்லைன்னா கிராமத்தை எடுத்துக்கிட்டா மொத்த வீடுகள்ல 20% தாண்டி இரண்டாவது வீடுகளை நீங்க கட்ட முடியாது என்ற சட்டம் அமுல்ல இருக்கு. இப்படியான செகண்ட் ஹோமுக்கான வரம்பு 20% இல்லையா, இதை தாண்டி எந்த பகுதியிலையும் வீடு கட்டுறதுக்கான தடை முற்றுமுழுதாக அமுல்ல இருக்கு. இப்போ ARE தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, சுவிட்சர்லாந்துல 340 நகராட்சிகளை எடுத்துக்கிட்டா இந்த செகண்ட் ஹோமை கட்டவே முடியாது அப்படின்ற துர்ப்பாக்கிய நிலை இருக்கு. ஏன்னா அங்க 20% வரம்பை அவங்க ஏற்கனவே எட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுல இந்த பட்டியலில் மேலும் சில பகுதிகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. பெர்ன் கண்டோனுடைய சீஹோஃப், அத்தோட லிகர்ஸ், கிராபன்டோனுடைய லோஸ்டாலோ, ஜெனிவாவினுடைய செலினி, அத்தோட டிசினோ கண்டோனுடைய மொசானோ மற்றும் டெனரோ கண்ட்ரா, வார்டினுடைய மோராஸ், ஜூரா பகுதியினுடைய மோச்சியர் ஆகியவை தான். இதே வழி டிசினோ கண்டோன்ல இருக்கக்கூடிய லொகானோ நகரத்தை எடுத்துக்கிட்டா 20% கடந்துட்டா இல்லையா அப்படின்றது இப்பவும் ஆய்வில் தான் இருக்கு. அடுத்தபடியா சுவிட்சர்லாந்துல அதிக அளவில் இந்த செகண்ட் ஹோம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளான தெற்கு பகுதியில் தான் இருக்கின்றது மிக முக்கியமானது. குறிப்பா வலேஸ், டிசினோ கண்டோன்கள், அதே மாதிரி கிராபன்டன் இந்த பகுதிகள் தான் அதிகமா இருக்கு. இதுக்கு மேலாக எங்க இருக்குன்னு பார்த்தா பெர்னிஸ் ஓபர்லாண்ட், அதோட சென்ட் காலன் பகுதிகளிலையும் அதிகளவான இரண்டாவது வீடுகள் இருக்கு. இந்த பகுதிகளில் சில இடங்கள் எடுத்துக்கிட்டா மொத்த வீடுகள் 50% மேலாக செகண்ட் ஹோம்ஸ் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இந்த 20% கட்டுப்பாட்டு சட்டம் 2016ஆம் ஆண்டில் தான் அமுலுக்கே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே சுற்றுலா பகுதிகளில் வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டதுதான் இப்படியான அதிகரிப்புக்கு காரணம் என்று சொல்லப்படுது. எப்படித்தான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த பகுதிகளில் இரண்டாவது வீடுகளை வாங்க முடியாதா அப்படி என்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில் நீங்க வாங்கலாம். ஆனா புதிய வீடுகளை தான் நீங்க கட்ட முடியாது. ஏற்கனவே இருக்கிற வீடுகளை மாத்திரமே வாங்கலாம். அத்தோடு அந்த பகுதிகளை நீங்க ஒரு பிரைமரி ரெசிடென்ஸ் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதை அதுக்கப்புறமா ஹாலிடே ஹோமாக நீங்க மாற்றவே முடியாது. அதுக்கு அனுமதியும் கிடையாது. இந்த விதிமுறையை மீறி சில நகரங்கள்ல நிரந்தர வீடுகள் எல்லாம் விடுமுறை விடுதிகளாகவே மாற்றப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. குறிப்பா ஜெனிவா பகுதி எடுத்துக்கிட்டா இப்படியான மாற்றங்கள் நடந்ததால வாடகைக்கு வீடுகள் கிடைக்கிறதுல குறைவே இருக்கு. இதுதான் வீடமைப்பு பிரச்சனைக்கு மேலும் தீவிரத்தை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, சுவிட்சர்லாந்துல ஒரு செகண்ட் ஹோம் வாங்கினீங்கன்னா அங்க நிரந்தரமா வாழ முடியுமான்னு கேட்டா அதுக்கு பதில் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு வாங்குறது குடியிருப்பு அனுமதி பெறுறதுக்கு எந்த விதமான கூடுதல் உரிமையும் வழங்காது. ஐரோப்பிய ஒன்றியம் இல்லைனா EFTA நாடுகளை சேர்ந்தவர்கள், குறிப்பா நோர்வே, ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டைன் போதுமான பொருளாதார வசதி உங்கள்கிட்ட இருந்தா சுவிட்சர்லாந்துல நீங்க வாழலாம். ஆனா நான் EU இல்லைனா EFTA நாட்டை சேர்ந்தவர்களா நீங்க இருந்தா 180 அதாவது 180 நாட்கள் அதிகபட்சமா கொடுத்தா 90 நாட்கள் மாத்திரம் தான் சுவிட்சர்லாந்துல நீங்க தங்குறதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல பார்த்தா சுவிட்சர்லாந்துல இந்த இரண்டாவது வீடுகளுக்கான கட்டுப்பாடுகள் நாட்டினுடைய வீடமைப்பு சமநிலையை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தான் கடுமையாக இப்போ வரைக்கும் சுவிட்சர்லாந்துல அமுலாகி இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, சுவிட்சர்லாந்தினுடைய சுற்றுலா மற்றும் சொத்து முதலீடு இருக்கு இல்லையா, அதுல சமநிலை உருவாக்குற முயற்சியாகத்தான் இப்படியான கட்டுப்பாடுகள் பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.